காஸ்பாக் அதுக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா 20 dirhams. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொத்தமாக 4 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில, ஒரு ஆளுக்கு 4 டிக்கெட்டு. இது வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குகிற இடம் இது. இங்கே டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் வெளியில் போயிட்டு அந்த பக்கமாக போகணுமா உள்ளே போகிறதுக்கு. இங்கே ஒரு பீரங்கி இருக்குது, அந்த காலத்து பீரங்கி. அப்புறம் இங்கே இன்னும் இருக்குது. இந்த பக்கம்லாம் உள்ளே போகிறது அளவு இல்லை. அப்படியே வெளியில் போயிட்டு கஸ்பாக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். $20 வாங்குறாங்க. 20 dirhamக்கு டிக்கெட்டு ஓகே. அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கேட்லாக் மாதிரி கொடுக்கலாம்ல. இதை பற்றி இது என்ன, எதுக்கு பார்க்குறோம், என்னவா இருந்துச்சு அப்படி சொல்லணுமில்ல. எதுவுமே சொல்ல மாட்றாங்க. தேண்டோ இதை சொன்னால் நம்பூரில் மட்டும் கொடுக்குறாங்களா பாஸ் அப்படின்னு கேட்பீங்க. சரி வாங்க போகலாம். இந்த பக்கம் ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. மேலே சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மரம் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து என்னது, மூங்கிலா இல்லை வேறு என்னன்னு தெரியல. லைட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லைட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக. அதை விட்டா இந்த பக்கம் போனால் வாவ், கிணறை கல் போட்டு மூடிருக்காங்க. ஓ மை காட், எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்க கிணறு. சூப்பராக இருக்குது கிணறு. ஒரு ரெட்டிஷாக இருக்குது. ஃபுல்லாகவே மட்டு தான், மண் வச்சு கட்டியிருக்காங்க. மண் வச்சே எப்படி இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டியிருக்காங்கன்னு தெரியலையே. மழை பெஞ்சா கரைஞ்சிடாது. என்ன குட்டி குட்டியாக இருக்குது ரூம்ஸ் எல்லாம். அது ஒன்று மட்டும்தான் குனிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. இது ஒரு ரூமு. அப்படியே வெளில போயிட வேண்டியதான். ஏன்னா உள்ளே போயிட்டதுக்கப்புறம் திரும்பி வெளில வர முடியாது போல், அந்த மாதிரி இருக்குது. இடம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. பாருங்க கிணறு, இதுதான் கிணறு. கிணத்துக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க கிணறு. இங்கே ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தியா, கிணத்துக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பாயிண்ட் வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம நாட்டில் கோட்டைலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோட்டைன்னு நினைக்கிறேன். ஏதோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க. தண்ணி வர்றதுக்கு பாருங்கள், தண்ணி வர்றதுக்கு மரத்துலேயே வச்சுருக்குறாங்க. மழை பெஞ்சு தண்ணி வர்றதுக்கு. இதுக்கு கீழே வேற போகுது, அண்டர் கிரவுண்டில் போகும் போல. குனிஞ்சு போய் பார்க்க வேண்டியதாக இருக்கு. கார்டன் நல்லா இருக்கு, சூப்பராக. இங்கே ஒரு பேரிச்சம்பழம் மரம் வச்சுருக்காங்க. அது பேரிச்சம்பழமா இல்லை டெக்கரேஷன் மரமானு தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம். அப்படிலாம் கைடுக்கு வந்து பே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அங்கங்கே டாய்லெட் வச்சுருக்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து பாஷா தங்கியிருந்தாராமா. யார், நம்ம மார்னிங் பாஷா இல்லை, ஒரிஜினல் பாஷா. அவங்க வந்து பாஷான்னு சொல்கிறாங்க. மேபி பாஷானா கிங்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அந்த பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்காமா, அங்கே தங்கியிருந்தாராமா. இங்கே வந்து இது எல்லாமே வந்து
ஒர்க்கர்ஸுக்காக கட்டின இடமா இது. அவருடைய ஒர்க்கர்ஸ் இங்கே தங்கியிருந்த இடமா ஃபுல்லாக. ஒர்க்கர்ஸுக்கே இப்படி கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில். சூப்பராக இருக்குது. பட் இங்கே பாருங்கள் பில்டிங். வாவ். இது வழியாக தான் மேலே வந்தோம். இப்போ ஸோ மொத்தமாக 47 பில்டிங் இருக்காமா இங்கே. இந்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்குள்ளே வந்த உடனே பில்டிங்குள்ளே வரும்போது நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயில் பயங்கர வெயில் இருக்குது. ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. வின்டரில் வந்து உள்ளே வார்மாக இருக்குமா, சம்மரில் வந்து உள்ளே சில்லுன்னு இருக்குமா, அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்துருக்குறோம் டெரஸ்க்கு. எல்லாமே ஃபுல்லாக மண்ணில் கட்டியிருக்காங்க. சான்ஸே இல்லை. 16th centuryக்கு முன்னாடி கட்டந்தாமா. அட பாவிங்களா, 16th centuryக்கு முன்னாடி கட்டந்து, அதுவும் மண்ணில் கட்டந்து இன்னமும் இருக்குது உயிரோட. சான்ஸே இல்லை. இதோ பாருங்க, அது வந்து ஐபிஸ் ஹோட்டல். அங்கேருந்து இப்படியே நடந்து இங்கே வந்துடலாம், கிராஸ் பண்ணி. பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து கஸ்பாவுக்கு ஆப்போசிட்டில் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சினிமா மியூசியமா. ஆனால் நாங்கள் போகிறதில்ல. எப்படியும் அங்கே வந்து சினிமா ஷூட் பண்ணது எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. நாம் தான் எல்லாத்தையும் சினிமாவிலே பார்த்துட்டோம்ல, அதனால் போயிடலாம். இதுதான் கொஞ்சம் உயரமாக இருக்கிற பில்டிங். இதில் போயிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா உள்ள யாரும் இல்லை. பாஷாவுடைய ஒர்க்கர்ஸுக்கு பில்டிங் எப்படி இருக்குனாக்கா பாஷாவுடைய பில்டிங் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சினிமா ஸ்டூடியோ ஆப்போசிட்டில் இருக்கிறது. ஃபுல்லாக மண். ஐயோ, பேத்துக்கிட்டு வருது பாருங்க. இதில் வச்சு கட்டியிருக்காங்க. மூங்கிலுக்கு மேலே மண் போட்டு பூசி இருக்கிறாங்க. காஸ்பாக் டூர் முடிஞ்சிருச்சு. அப்படியே வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்கா. ஒருவேளை இதுதான் டிக்கெட் கவுண்டராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஐயோ, டிஷர்ட்டில் மண் ஒட்டிச்சே. ஓகே, போலாமா? வெளியில் வந்தாச்சு. இப்போ இதுதான் என்ட்ரன்ஸ். சோக் நிறைய கல் வச்சிருக்காங்க, கிறிஸ்டல்ஸ். இந்த ஏரியாவில் நிறைய கல் கிடைக்கும் போது அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் கல். ஆனால் ஒரு கிறிஸ்டல் கூட ஒழுங்காக இல்லை. ஆர்கான் ஆயில், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. No, it's okay, fine. Oh, sure, no problem. Yes. To the beach. What is this? Yeah, that's it. It's to the beach. Yeah, that will not come in any problem. I know. Go.
Oi, it is so dark. Okay. What is that? This is la cabine اللي برا. Okay. Regarde une petite pièce. Oh, c'est un plaisir. Right? What kind of shop is this? உள்ள வர்றதுக்கே பயமா இருக்கு. அப்படி இருக்கு இந்த ஷாப்பு. ஃபர்ஸ்ட் உள்ளே வந்து பாருங்கன்னு ஒரே அடம். உள்ளே போனீங்கன்னா இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்க்குறாங்க, அப்புறம் அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து எதை எடுத்தாலும் 150, 200, 300ன்றாங்க. அதனால் சோக்